ஹலோ மக்களே, இந்தியாவோட வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய சிலுங்குரி அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஆபத்தான காட்டு யானை புகுந்துருது. என்னதான் புகுந்தது ஒரு யானை, ஒரே யானையா இருந்தாலுமே கூட தனி ஒரு ஆளா நின்று மொத்த ஊரையும் அலற விட்டு இருந்துச்சு. என்னதான் ஊருக்குள்ள இத்தனை பேர் இருந்தாலும் கலச்சி விட்ட எறும்பு கூட்டம் போல திசை தெரியாம ஓடுறதை தவிர அவங்கனால எதுவுமே பண்ண முடியல. காட்டு யானை என்னங்க, சாதாரண யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அது முன்னால ஆபத்தான காட்டு யானை கூட பச்சாதான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத இந்த ஒரு யானை கண் கூட காட்டிருச்சு. கண்ணில் பட்ட எல்லா வாகனத்தையும் அடிச்சு நொறுக்கி ஒரு பந்த தூக்கி போடுறது போல தூரமா தூக்கி வீசிட்டு அடுத்து என்ன அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. தேங்க்ஃபுல்லி யானையோட ஆக்ரோஷத்தை பார்த்த மக்கள் தூரமா போனதுனால எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாம தப்பிச்சிருந்தாங்க. அண்ட் தவறுதெல்லாம் அந்த யானை கையில யாராவது சிக்கி இருந்தா கண்டிப்பா அந்த யானை யமனை கண் கூட காட்டி இருந்திருக்கும். ஊருக்குள்ள யானை வர்றதை பார்த்த மக்கள் ஆனை வருதுன்னு கத்திக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி இருந்தாங்க. ஆனா விஷயம் தெரியாம அந்த வழியா 2 வீலர்ல வந்த இந்த ஒரு நபர் யானை கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்தது இந்த ஊர்ல இருக்க மக்கள் என்ன புண்ணியம் செஞ்சாங்க அப்படின்னு தெரியல. கோபத்தோட இறங்கின காட்டு யானைனால இவங்களுக்கு எந்த விதமான பொருள் சேதமும் இல்ல அண்ட் உயிர் சேதமும் இல்ல. ஊருக்குள்ள புகுந்த 2 யானைய அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து துரத்துறாங்க. அப்போ அது ஹைவேய கடந்து அந்த பக்கம் இருக்க காட்டை நோக்கி போகும்போது குறுக்க வந்த காரை லைட்டா தான் உரசிட்டு போகுது. அதுக்கே அந்த காரோட நிலைமை என்ன ஆகிருந்துச்சு அப்படிங்கறத பாருங்க. முன்னாடி போய் நிறுத்தி போ. தூரத்துல யானை கம்பீரமா ரோட்ட கடக்கிறத பார்த்த இந்த கார்காரவங்க சூதானமா அவங்களுடைய காரை நிறுத்திடுறாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல 2 வீலர்ல வந்த நபர் பயத்தை முகத்துல காட்டாம யானைய கடந்து போயிடலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த யானைய கடந்து வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் மனுஷன் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல, பதட்டத்துல வண்டியை கொண்டு போய் ஓரமா சொருகிடுறாரு. இதுவரைக்கும் சைலண்டா போன யானை சடனா அவர் பக்கம் திரும்பி வயலண்ட் ஆயிருது. அப்போதான் காருக்குள்ள இருந்தவங்க ரியலைஸ் பண்றாங்க இதுக்கு மேல அமைதியா இருந்தா அந்த நபருடைய கதை முடிஞ்சிரும். அண்ட் களத்துல இறங்கி அந்த நபரை காப்பாத்தி இருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அது கூட சேர்த்து இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் அனிமல் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான டாபிக் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து அதையும் நாங்க வீடியோஸா கொண்டு வர ட்ரை பண்றோம். எப்பதும் போல பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் சார்பா இந்த ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாவே அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை மக்களே.